வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மாத கிரகங்களான அந்த சுக்கிரன் மேஷ ராசியிலையும், அடுத்து புதனாகப்பட்டவர் கும்ப ராசியிலையும், செவ்வாயாகப்பட்டவர் அந்த கும்ப ராசியிலையும், சூரியன் மீன ராசியிலையும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கு. வருட கிரகங்களான குரு பகவான் மிதுன ராசியிலையும், கேது பகவான் சிம்ம ராசியிலையும், ராகு பகவான் கும்ப ராசியிலையும், சனி பகவான் மீன ராசியிலையும் இயல்பு தன்மையோட இருக்கிறாங்க. இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்களை பற்றியும் பலன்களை பற்றியும் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடகராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அந்த புதன் பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் பகவான் பயணிக்கிறார் இந்த மாதத்துல. இதனால நிறைய ஒரு விஷயங்கள், உங்களுடைய தந்தை மூலம் இருக்கக்கூடிய சில பண வரவுகள் இதெல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாகவும், அடுத்து ராசிக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் பயணிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நிறைய கடன்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு மேலாக கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது பெரிய அளவுக்கு சரியாக இல்லை இந்த கடகராசி என்பர்களுக்கு. ஏதோ ஒரு விதத்துல இவர்களுக்கு ஒரு மனதுல ஒரு குறைவுகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு உண்டான கணவர் அவர் இல்ல, எனக்கு உண்டான மனைவி அவங்க இல்ல அப்படின்ற மாதிரியாக 2 பேரை பற்றியும் ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது அதிகப்படியாக இவர்களை அறியாமலேயே இவர்கள் தேவையில்லாத ஒரு மனதுல போட்டு தேவையில்லாத ஒரு சில வலிகளையும் வேதனைகளையும் சுமக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருந்துட்டு இருக்குது. இது எல்லாமே இந்த மாதத்துல நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். ஒரு பாசம், ஒரு நேசம், கணவன் மனைவி அந்யோன்யம், இது நாள் வரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே நீங்குவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இருக்க போது. இந்த மாதத்துல இவர்களினுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானும் மாற்றம் பெற்று போகிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டான சில வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கூடி வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அந்த 5ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி போறதுனால இந்த காலகட்டம் அந்த வேலையில இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் முழுமையாக நீங்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 45 நாட்களாக அவர் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால நிறைய கடகராசி என்பவர்களுக்கு வேலை இழப்புகள் அப்படின்றது அபரிமிதமாக இருந்திருக்கும். இவர்கள் எதிர்பாராத இடத்துல எதிர்பாராத நேரத்துல அந்த பதவிகள் கூட பறிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருந்திருக்கு. இதெல்லாம் எதனால நடக்குது? நம்ம கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளேயே இந்த விஷயங்கள்லாம் நடந்துருது. நாளைக்கு நம்ம ரெகுலரா ஆபீஸ்க்கு போவோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நிறைய பாதிப்புகள், இப்படி எல்லாம் இந்த கடகராசி என்பவர்கள் அந்த வேலை ரீதியான அதிகப்படியான தொந்தரவுகளை கடந்த ஒரு 45 நாட்கள்ல, கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள்ல தன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஓவராலா இந்த ஏப்ரல் மாதத்துல 1 by 1 சீராகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. வேலை இழப்புகள், வருமான இழப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே டோட்டலா உங்களுக்கு ஒரு மாதத்துல இருந்து 1.5 மாதத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருந்திருக்கு. இது எல்லாமே முழுமையாக சரியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிக அருமையாக ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அடுத்து உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த சூரியன் 10ஆம் இடத்துல உச்சம் பெற போறார். இதனால இந்த ராசி என்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த காலத்துல ஒரு 6 மாதத்துல பாத்தீங்கன்னா ஏன்டா இந்த அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கிறோம், இந்த அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கறதுக்கு நம்ம வேலை இல்லாமல் இருந்தா கூட நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த அரசாங்கத்தினால இருந்த பிரஷர் பாத்தீங்கன்னா 2 மடங்கு 3 மடங்கு
மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை. கிட்டத்தட்ட குடும்பத்தை பார்த்தே நீங்க எல்லாருமே ஒரு 3 மாத காலம் ஆச்சு. அந்த அளவுக்கு அந்த அரசாங்க ரீதியான உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு வேலை சுமைகள், அதிகப்படியான வேலை இடமாற்றங்கள், நீங்க எதிர்பாராத இடத்துல உங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு டைம், இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் முழுமையாக பெறக்கூடிய ஒரு தருணம். இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல இந்த மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை நீங்க இனிமே பெற முடியாது. ஏற்கனவே கிடைச்சிருக்காது. அந்த அளவுக்கு ஒரு முழுமையான ஒரு பதவி உயர்வு, நீங்க உழைச்சதற்கு ஏற்ப உங்களுக்கு உண்டான ஒரு வெகுமதி, ஒரு வருமான உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த தேர்வுகள், அரசாங்க தேர்வுகள் எல்லாமே இந்த காலம் சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து படிப்புல இருக்கக்கூடியவர்கள், அதாவது மாணவர்கள் தங்களுடைய தேர்வுகள்ல நிறைய தேர்ச்சி பெற்று அதிகப்படியான மதிப்பெண்கள் பெற்று அவர்கள் நினைத்த ஒரு விஷயங்களை சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும், நிறைய கடகராசி மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் துறையை தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க. அப்படியே தேர்ந்தெடுத்தாலும் அதுல அந்த சைக்காலஜி சம்பந்தப்பட்ட அந்த மனநிலை சார்ந்த சில துறைகளை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதற்குண்டான முழு வாய்ப்புகளும் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. அதனால இந்த கடகராசி மாணவர்கள் தாங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போது. சில இடமாற்றங்கள் அப்படின்றது இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் போது நீங்க உங்களுடைய குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெகு தூரம் போகக்கூடிய ஒரு நேரம் இருக்கும். மாணவர்கள் வெளியிடத்துல போய் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கும். தொழில் சார்ந்து சில பயணங்கள் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய திசாபுத்தி பலன்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த திசாபுத்தி பலன்கள் தான் திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும். கோச்சார கிரகங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுத்தாலும் திருமணம் சார்ந்த விவாகரத்து வழக்குகள், குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க தசாபுத்தி பலன்களை பாக்குறது நல்லது. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுக்கும்போது 1.5 மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சியாக கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் 3ஆம் தேதி அந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் தான் அதிகப்படியான உலகெங்கும் இருக்கக்கூடிய சில இடங்கள்ல நிறைய ஒரு போர் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் அதிகப்படியான உயிரிழப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. அதனால இந்த 3ஆம் தேதிக்கு மேல இந்த மாதிரியான சில அசம்பாவிதங்கள் குறைய தொடங்குகின்ற ஒரு காலமாக இருக்கும். அடுத்து அந்த புதன் ஆகப்பட்டவர் மீன ராசிக்கு, அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு அந்த 11ஆம் தேதி பயிற்சியாகி வருகிறார். மீன ராசியிலிருந்து மறுபடியும் 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பயிற்சியாகி மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறார். அடுத்து இந்த மாத கிரகங்கள்ல அந்த சூரியன் ஆகப்பட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாத கிரகம், அந்த சூரியன் மேஷ ராசிக்கு உச்சம் பெற போறார். இந்த மாதத்துலதான், சித்திரை மாதத்துலதான் அந்த மேஷ ராசியில சூரியன் உச்சம் அடைகிறதுனால இந்த காலகட்டம் மிகவும் ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறைய வருமான தடைகள்லாம் நீங்குவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது. அடுத்து சுக்கிரனாகப்பட்டவர் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த ரிஷப ராசிக்கு 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பயிற்சியாகிறார். இந்த மாதிரியான சில மாற்றம், அதற்குண்டான ஒரு விவரங்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.